1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார். சற்று முன்பாகத்தான் பாஜகவிலிருந்து விலகியதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது திரு அண்ணாமலை அவர்கள். அடுத்தபடியா நான் இப்போ புதுசா இயக்கம் ஆரம்பிக்கிறேன், இந்த இயக்கம் கட்சியா மாறும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த நிலையில அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இயக்கத்துல 1.5 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இயக்கத்தில் 1.5 லட்சம் பேர் இணைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். பேசலாம். சதீஷ் முருகன், இந்த இயக்கத்தில் 1.5 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அண்ணாமலை இந்த இயக்கத்தில் என்ன குறிப்பா மென்ஷன் பண்ணியிருக்காரு, அதை பத்தி சொல்லுங்களேன். வணக்கம் அஞ்சலி. பாஜக தலைவராக கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக பாஜக மாநில தலைவராக செயல்பட்டு வந்தவர் அண்ணாமலை கடந்த 2020ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பணியை வாலண்டியராக, அதாவது விட்டு பிஆர்எஸ் கொடுத்து விட்டு அரசியலுக்கு நுழைந்தார். அதற்கு முன்னதாக ஒரு சில சமூக அமைப்புகளை தொடங்கி நடத்தி வந்தார். அதில் ஒன்றுதான் வி த லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் என்பது. சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு இயக்கமாக அவர் நடத்தி வந்தார். இளைஞர்களை அழைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். அந்த சமூக வலைதளம், அந்த சமூக இயக்கத்திற்கு தான் தற்பொழுது நாம் பேசிக் கொண்டிருந்த இந்த நேரத்திலே ஒரு 20,000 எண்ணிக்கை என்பது அதிகரித்து தற்போது 1,70,000 பேர் அந்த இயக்கத்துல சேர்ந்திருக்கிறார்கள். கட்சியில் இருந்து விலகுவதற்கு பல்வேறு காரணங்களை தெரிவித்திருந்த அண்ணாமலை அது தொடர்பாக சுமார் ஒரு மணி நேரம் தனது விளக்கத்தையும் அது அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்பதனையும் தெரிவித்திருந்தார். சமூக வலைதளம் மூலமாக நேரலையாக இந்தியா முழுவதும், அது உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டது. தற்போது டெல்லியிலிருந்து அவர் இந்த நேரலையை செய்திருந்த நிலையில பல்வேறு தகவல்களை தெரிவித்திருந்தார். பாஜகவில் இருந்து விலகியது, நடிகர் ரஜினி அரசியல் நுழையும் போது தன்னை அழைத்தது, அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருந்தது என முக்கியமான பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் ஒரு இயக்கமாக தொடங்கி அது கட்சியாக மாற்றப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். நிச்சயமாக அந்த கட்சி வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் என்கிற தகவலையும் அவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதற்கு ஒரு முதற்படியாக தான் இயக்கத்தின் பெயரையோ அல்லது கட்சியின் பெயரையோ இன்னும் தெரிவிக்கவில்லை, ஒரு இயக்கமாக தொடங்கப்படும் என்பதை தெரிவித்திருந்த நிலையில அவர் ஏற்கனவே நடத்தி வரக்கூடிய வி த லீடர்ஸ் என்கிற அமைப்புல தற்பொழுது தன்னை ஆதரிப்பவர்கள் முதல் ஆளாக வாலண்டியர்ஸ், அதாவது தன்னார்வலராக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். அதே வீடியோல அந்த அடிப்படையில தற்பொழுது 1,76,000 பேர் தொடர்ந்து அதுல இணைந்து கொண்டு வரார்கள். நொடிக்கு நொடி அந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்புல சுமார் ஒரு 20,000 முதல் 25,000 நபர்கள் மட்டுமே இன்று காலை வரை இருந்த நிலையில தற்பொழுது 1.5 லட்சம் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள், அறிவிப்புகள் என்பது அடுத்தடுத்து வர இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கையில அண்ணாமலை தீவிரமாக ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். 1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார்.